அதாவது இன்னைக்கு ஒரு அந்த டைம் லைன் கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஆர் என் ரவி ஐயா அவர்களுக்கும் இங்க சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கால அவகாசம் இல்ல, கால அவகாசம் கொடுக்கணும் நிறைய நம்ம விவாதிச்சிருக்கோம். அது நீட்டாக இருக்கட்டும், இல்ல 23 மசோதாக்கள் இருந்தது, அது படிப்படியாக குறைந்து 10 வந்திருக்கு. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மாதம் அல்லது 3 மாதங்கள். ஸோ ஒவ்வொரு கிரைட்டீரியாவையும் வரும்போது 1 மாதத்திற்குள்ள அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். 3 மாதத்துக்குள்ள ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணிட்டு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். 75 ஆண்டுகளாக ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நாடு எவால்வ் ஆகி வரும்போது ஸோ நாட்டிற்கு தேவையான சட்டங்களை ஏற்றும் போது ஒவ்வொருத்தரோட புரிதல்கள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ இன்டர்பிரேஷன் ஆஃப் லாஸ் நாளடைவில் மாறிக்கொண்டு வருதுனால அதுக்கு கிளியர் டெஃபினிஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா சட்டம் இயற்றும் இடத்துல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருப்பாங்க. அந்த சட்டத்தை எப்படி புரிந்து அதுக்கு உண்டான நீதியை கொடுக்கிற இடத்துல இன்னைக்கு நீதிபதிகள் நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அதுதான் அழகா இன்னைக்கு அந்த டைம்லைன் கொடுத்ததுனால இனிமே ஆளுநர் ஆபீஸ்ல இந்த சட்ட மசோதாக்கள் தங்காது. இப்போ அவர் அவருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அவர் மேல பிரசிடென்ட்டுக்கு எதர் ஹஸ் டு கிவ் இட் டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா மேல பிரசிடென்டோட அசென்ட்டுக்கு அனுப்பணும். அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான காலவரையக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவர் மேல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு அவர்களோட ஒப்புதலோட அந்த சட்ட மசோதாக்கள் இயற்றப்படும். ஆனா இன்னைக்கு மிக முக்கியமான இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா விவாதிச்சிருந்ததை சுப்ரீம் கோர்ட்ல given the direction in terms of timelines. ஆனா ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் கவர்னர் அகைன்ஸ்ட் இது கொடுத்திருக்காங்கன்னு பார்க்காம இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் நிறைய மாநில அரசுகள் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க காலதாமதமாக ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறீங்க, அது நிறைய கொடுத்திருக்காங்க. நம்ம அப்பெல்லாம் அதை எடுத்து பேசல. இன்னைக்கு ஒரு சித்தாந்த பேச வேண்டாத ஒரு தீர்ப்பா இது பேச வேண்டாத, விவாதிக்கப்பட தேவையில்லாத, முக்கியத்துவம் இல்லாத தீர்ப்பா இது? அனைத்தையும் பேசணும் சொல்றேன். நீங்க இதையும் பேசணும், அதையும் பேசணும். நீங்க முன்னாடி அனைத்தையும் பேசணும்னு சொல்றேன். ஊடகத்துறையில நான் நம்புறேன் நீங்க நடுநிலையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அனைத்து விதமான ஆளுநர் நடுநிலையா நடந்துட்டாரா? ஆளுநர் சார், உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம். ஆளுநர் என்பவர் அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர் இல்ல, முழு நேர அரசியல்வாதி இல்ல, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கஸ்டோடியன். அவர் அப்படி நடந்து கொண்டாரா? ஒரு ஆளுநரை பார்த்து நீங்க நடந்து கொண்டது சட்டவிரோதம், இல்லீகல் அண்ட் எர்ரனஸ் அப்படின்னு சொல்றதும், கவர்மெண்ட்டை நீங்க சோக் பண்ணக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நீங்க முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் அந்த பதவியில நீடிக்கலாமா? அவர் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணலையான்னு தியாகு கேட்கிறாங்க. அதாவது அதுதான் இப்ப நம்ம இதை பத்தி பேசும்போது நம்ம செந்தில் பாலாஜி ஐயாக்கு வருவோம். செந்தில் பாலாஜி ஐயாக்கு நீங்க சொன்னீங்க, உடனே அமைச்சரா பதவியேற்றார்ல. சுப்ரீம் கோர்ட் உடனே என்ன சொன்னாங்க? we have granted bail but next day you have become minister. இது நீங்க விட்னஸ்களை பிரஷர் போடுறதுக்கு மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் has given the ஒரு இது கொடுத்திருக்காங்க, கன்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அது குட்டு கிடையாதா? நமக்கு வந்தா பெயில் கொடுக்கிற போது சுப்ரீம் கோர்ட் he should not be inducted in the council of ministers அப்படின்னு எங்கயாவது ஒரு கண்டிஷன் போட்டு அவர் அமைச்சராக்க கூடாதுன்னு ஏதாவது நிபந்தனை கொடுத்து அந்த நிபந்தனை மீறப்பட்டிருக்கா? அரசியல் சாசனத்துல அப்படி சொல்லல. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் அமைச்சரானார். ஆனா அப்பயே சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாள் இது மாதிரி சொல்லணும். பாபர் மசூதி இடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி போன்றவர்கள் அமைச்சரா இல்லையா? இன்னைக்கு சார் கிரிமினல் கேசஸ் எதிர்கொண்டவங்க ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தது இல்லையா? இன்னைக்கு கேபினெட்ல யாரும் இல்லையா? என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொல்றீங்க, கவர்னர் ரவி ஐயாக்கு மட்டும் தான் குட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட் has given observation in all cases அப்படின்னு சொல்றேன் நான். இது அப்சர்வேஷன் இல்ல சார். அப்சர்வேஷன்னா வெறும் சில கருத்துக்களை தெரிவிப்பது. இது நீங்க பண்ணது தப்பு. இந்த தேதிக்குள்ள நீங்க இது 8ஆம் கிளாஸ் பையன் பருவ தேர்வு எந்த தேதிக்குள்ள ஹோம்வொர்க் முடிக்கணும்னு சொல்றது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு கவர்னருக்கு டெட்லைன் கொடுத்ததுன்றது ஃபர்ஸ்ட் டைம். இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.